எனக்கு அங்கே என்ன ஆச்சுன்னா பயங்கரமான எல்லா கோச் ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஐ மீன் திஸ் கை இஸ் வேர்ல்ட் சாம்பியன் பார்த்தா புல்லு கட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் திஸ் கை 2 times வேர்ல்ட் சாம்பியன், ஒலிம்பிக்ஸ் மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க அங்கே. ஒலிம்பிக்ஸ் மெடலுங்கிறது வந்து கியூபாவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஐ மீன் எனக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து 17 மீட்டருங்கிறது வந்து அவங்க ரொம்ப கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே ஒரு 15-20 பேர்கிட்ட 17 மீட்டர் ஜம்ப் பண்ணும். ஆக்சுவலி என்னன்னா ட்ராக்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோச் மாதிரி இருப்பார். தென் அவுட் சைடு பார்த்தாச்சுன்னா ப்ரோன்னு தான் என்னை கூப்பிடுவார். பட் இது ட்ராக்ல ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் ட்ராக் விட்டு வெளில வந்தாச்சுன்னா பரவாயில்ல, இது நார்மல் தான், இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நார்மல் தான், நீ ரொம்ப யோசிக்க தேவையில்ல, ஆனால் யூ வில் கெட், நீ வந்து நான் ஹார்ட் ஒர்க் இன்னும் பண்ணணும். இன்னும் ஹீ டீச் மீ மோஸ்ட்லி இந்த மென்டோர். இட்ஸ் லைக் இன்னைக்கு மார்னிங் கூட சொல்லியாச்சு, உனக்கு 2 கை, உனக்கு 2 கால், என்னோட கண்ட்ரிக்காரனுக்கு 2 கை 2 கால் தான் இருக்குது, why you don't get it man அப்படி இப்படின்லாம் சொல்லி பயங்கரமான ஒரு இது கொடுத்தாரு. ஆனால் நல்ல பாண்டிங் 2 பேத்துக்கு. ட்ரீம் ஹோம் வந்து லைக் எனக்கு சரி அது அப்பா அம்மா கட்டுவாங்கன்னு தான் அது நான் திங்க் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு அப்புறம் ஓகே நம்ம தான் வீடு கட்டணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. தென் 2018 யூத் ஒலிம்பிக்ஸ் மெடல் அடித்ததுக்கப்புறம் தென் ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் மை ஹோம். அதுக்காக ஒரு பயங்கரமான ஒரு ஹோம், ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு வந்து எங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரேஸியான ஒரு ஹோம் கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக கட்டிகிட்ருக்கு. அப்பாவும் ஒரு பழக்கடையில் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தென் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப டவுனாக போயாச்சு. அந்த டைமில் யாருமே எங்களெல்லாம் வந்து பார்க்கல. தென் ஐ ரியலைஸ் அப்போல்லாம் நான் வீட்டுக்கு கூட போய் தூங்க கூட முடியாது. ஐ மீன் ஹாஸ்டலில் இருந்துட்டு பெட்டில் தூங்கிட்டு அங்கே போய் வீட்டில் ஃப்ளோரில் தூங்க முடியல என்னால். தென் 2 டேஸுக்கு அப்புறம் நான் போயாச்சு. அப்போ தான் பிளான் பண்ணியாச்சு, ஐ வில் டூ சம்திங், ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணும்போது தான் தென் லைக் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த பண்ணும்போது தான் யூத் ஒலிம்பிக்ஸ் மெடல் கிடச்சிச்சு. மெடல் கிடச்சதுக்கப்புறம் ஐஏஎஸ், தென் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. ஃபினான்ஷியலி லைக் ரொம்ப ஸ்டேபிள் ஆயாச்சு. என்னோட ரிலேஷன்ஷிப்பே என்னோட ட்ரிபிள் ஜம்ப் தானே. என்னோட ரிலேஷன்ஷிப்பே என்னோட ட்ரிபிள் ஜம்ப் தான். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு கிவிங் ஃபுட் மணி எல்லாமே கொடுத்துட்ருக்கு. லவ்னா எப்போயுமே லவ் இன்க்ரீஸ் தானே ஆகிட்டு இருக்கும். ஹோப்ஃபுல்லி பிக் சர்ப்ரைசஸ் வெரி சூன். எந்த ஒரு இன்ஜுரி இல்லைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்தியன்ஸ் லைக் ஐ வில் ஷோ யூ 2 பிக் சர்ப்ரைஸ்.